தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 9 மாதங்கள் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவர் கிருபையாக இந்த 10வது மாதத்துக்குள்ளே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்பட போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்க போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எழுந்தருளி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ளதான 33ஆம் அதிகாரத்தில் உள்ள 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளுகிற தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிற மேன்மைப்படுகிற எங்கள் ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, எங்களை உயர்த்தும்படியாக, எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 10வது மாதத்திலே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க எங்கள் கிருபை பாராட்டினரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்டவர்கள் இந்த நாளை எத்தனையோ பேர் காண முடியவில்லை. கிருபையினாலே எங்கள் மேல் வைத்த உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை சுகமும் பத்திரமாக சமாதானத்தோடு இந்த 10வது மாதத்துக்குள்ள கொண்டு வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிந்தொழி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக உயர்ந்து நிற்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக மேன்மையோடு எழுந்தருளி அவர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வாஞ்சையாக இருக்கிறார். அதை முன்குறிக்கும் வண்ணமாக தான் இந்த காலவெளியில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதே அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த கூக்குரலை கேட்டு அவர் கொடுக்கிற பதில்தான், இப்பொழுது நான் எழுந்தருளுவேன், இப்பொழுது நான் உயர்ந்திருப்பேன், இப்பொழுது நான் மேன்மைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுந்தருளும் பொழுதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், செங்கடலுக்கு முன்பாக தயங்கி தளர்ந்து போய் பயந்து நடுங்கி கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, எகிப்தியருடைய இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை பின்தொடரும்படி அவர்களை நான் கொண்டு வருவேன், அவர்களுடைய இராணுவங்களின் வழியாக நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். பின்பு எகிப்தரை பின்தொடர் செய்கிறதும் ஆண்டவர் தான். பின்தொடர வைத்து அவர் மத்தியில் கர்த்தர் மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, 9 மாதங்களில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விடுதலை நீங்கள் கிடைக்கல, அந்த விடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தான் இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை சிதறடிக்க போகிறார். இந்த 10வது மாதத்தில் சத்துருக்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட போகிறார். அதுதான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுகிறதான நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுகிறதான நேரம், அவர் உயர்த்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டால் எல்லாம் தாழ்ந்து போகும். நம்மை அழுத்த நினைத்த, நம்மை அழிக்க நினைத்த சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் அடியோடு ஆண்டவர் அழித்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எழுந்தருளினால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்பட்டிருந்தால் என்னவெல்லாம் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க போகிறோம், அதுதான் அந்த காலையில் கர்த்தர் வாக்குத்தத்த செய்தியாக கொடுத்திருக்கிறார். முதலாவது, தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் தம்முடைய பெட்டியுடனே எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்களாக என்று மோசே அந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உம் பெட்டியுடனே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்களாக என்று ஒவ்வொரு பிரயாணத்திலும் அவர்கள் பாளையம் இறங்கி திரும்பி பின்பு பிரயாணப்படுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தை மோசே சொல்லி அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். 40 வருஷமாக அவர்கள் வனாந்தரத்தில் நடந்த அந்த பயணத்தில் கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கையின் பெட்டி அவர்கள் கூடவே போனது.
அது இளைப்பாறுகிற ஸ்தலத்தை அவர்களுக்கு தேடி தந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மத்தில் எழுந்தருளி என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க போகிறோம். கர்த்தருடைய பெட்டி அவர்களை இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு நேராக நடத்தினது மட்டுமல்ல, அவருடைய பெட்டி அவர்களோடு கூட கடந்து போனதுனாலே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பயந்து ஓடினார்கள். அவர்களுக்கு வழி கிடைத்தது. கானான் தேசத்தை நோக்கி தங்களுடைய பயணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரமகானானுக்கு நேராக போக வேண்டிய பிரயாணத்தை கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த பிரயாணத்தில் நாம் பரமகானனை அடையக்கூடாதபடி எதிர்த்து நிற்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட எழுந்தருளி நிற்கப் போகிறார். இந்த மாதத்தில் ஒரு ஆவிக்குரிய புரட்சி, ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை நாம் நிச்சயமாக பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வது உறுதி. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடன்படிக்கையின் பெட்டி அவர்களோடு கூட போனது. நமக்கும் தேவனுக்கும் 3 உடன்படிக்கை இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உடன்படிக்கை தண்ணீரினாலாகிய உடன்படிக்கை, ஞானஸ்நானம். இரண்டாவது அக்கினினாலாகிய உடன்படிக்கை, அது பரிசுத்தாவின் அபிஷேகம். மூன்றாவது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டிருக்கு. அக்கினியின் உடன்படிக்கை அடையாளமாக மத்தேயு 3:11 ஆண்டவராகிய இயேசு உங்களை அக்கினியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் சாணம் சொல்லுவதை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். மூன்றாவதாக இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார். திருவிருந்தை அதை குறிப்பிட்டு சொல்வதை நாம் வாசிக்க முடியும். லூக்கா 22:20 3 உடன்படிக்கைக்குட்பட்டிருக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இந்த 3 உடன்படிக்கையில நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மத்தில் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். நம்மை பின்தொடர்ந்து வருகிற காரியத்திலிருந்து கர்த்தர் முழுமையான நிரந்தரமான விடுதலையை கொடுக்கிற மாதம் இந்த 10வது மாதம். அநேக காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவதை நீங்கள் உணரலாம். அநேக தோல்விகள் உங்களை பின்தொடர்ந்து வருவதை நீங்கள் உணரலாம். அநேக பயங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணரலாம். அநேக பற்றாக்குறைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நான் எழுந்தருளுவேன். சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவாங்க. உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்களில் நான் நிரந்தரமான விடுதலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரோட உடன்படிக்கையை சரி செய்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவருக்கு உடன்படிக்கை சரியாக இருக்குதா? இந்த 3 உடன்படிக்கையில் ஏதாவது ஒரு உடன்படிக்கை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஏதாவது இந்த உடன்படிக்கை நீங்கள் தவற விட்டுருக்கீங்களா? ஒரு உடன்படிக்கை நீங்கள் குறையாக இருக்கிறீங்களா? உடனடியாக அந்த உடன்படிக்கை குறித்தான காரியத்தை நீங்கள் முயற்சி எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்களா? மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? உடனடியாக மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறீங்களா? உடனடியாக நீங்கள் அபிஷேகத்தை பெறுங்க. ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோட சபையில் அங்கே வைக்கிற அநேக திருவிருந்தில் பங்கெடுப்பதில்லை. நான் பாவி, நான் பரிசுத்தமாக இல்லை, நான் தகுதியாக இல்லை, அதனால் நான் திருவிருந்தில் பங்கெடுக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் திருவிருந்தை அலட்சியப்படுத்தி திருவிருந்தை முக்கியப்படுத்தாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருள முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளனா உங்களுடைய பின்தொடர்ந்து வருகிற காரியத்தை உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்காது. உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியங்களில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை முக்கியமானவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் விடுதலை வேணும் அப்படின்னா நீங்கள் உடன்படிக்கை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை நீங்கள் சரி செய்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் எழுந்தருளுவார். உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் இருக்க வேண்டிய இடம் எது? தலைக்கு மேலே அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்க வேண்டிய இடம் காலுகளை. சாத்தானுடைய பிரச்சனைகள் இருக்கும், அவனுடைய போராட்டங்கள் இருக்கும், உலகத்தில் உபத்திரம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் இது காலுக்கு கீழே. அது தலைக்கு மேலே ஆட விடக்கூடாது. அதுக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஆலோசனை பவுலப்போ சொல்கிறாரு, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாக இருக்கணும், தீமைக்கு பேதைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும், பெரிய விடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவதையும் பிசாசின் கிரியையில் அழிக்கப்படுவதையும் இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருள போகிறார். நீங்கள் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்ல முக்கியமான ஆலோசனை, ஏசாயா 55:9 தேவன் உயர்த்தப்படுவார். தேவன் உயர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், அவரது உயர்ந்த திட்டங்கள் நம்மிலே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படும் பொழுது
தேவனுடைய உயர்ந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனும் தேவனுடைய திட்டங்களும் என்றைக்குமே உயர்ந்தவைகள். உங்களுடைய திட்டம் என்னுடைய திட்டம் என்றைக்குமே அது கீழானது, அது அழிந்து போகக்கூடியது, அது டெம்பரவரியானது. ஆண்டோடைய திட்டம் என்றைக்குமே நிரந்தரமானது. ஒரு தூர திட்டத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பயத்துக்கு இடம் கிடையாது. நீங்கள் ஸ்மூத்தாக உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். நீங்கள் உங்கள் ஓன் திட்டத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்திப்பீங்க, கண்ணீரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்ந்த திட்டத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். ஆண்டவர் வசனம் சொல்கிறாரு, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. உங்களுடைய நினைவுகளை காட்டில என் நினைவுகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது, உங்களோட வழிகளை காட்டில என்னுடைய வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உயரும்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் உயர்த்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் நியமித்திருக்கிற உயர்வை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனுடைய வழி திட்டங்கள் உயர்ந்தவைகள். அதை நீங்கள் விசுவாசிக்கணும், அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, தேவனை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய உயர்ந்த திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். யோசேப்பு குறித்து தேவன் உயர்ந்த திட்டத்தை வைத்திருந்தார், மிக உயர்ந்த திட்டம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அதுக்கு எதிர்மறையான காரியங்களே அவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனாலும் அவன் தேவனை உயர்த்துவதையும் தேவனுடைய கரத்தில் அடங்கியிருப்பதையும் அவன் விட்டுவிடவே இல்லை. பொய் குற்றச்சாட்டு அவன் மேலே வந்துச்சு. அவனை அநேகர் அடித்தாங்க, மனநோகம் பண்ணினாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கப்பட்டான். எல்லா நிலையிலும் யோசேப்பு தன்னை கர்த்தருக்குள்ளே காத்து கொண்டான். யோசேப்பு கர்த்தருடைய கையில் அடங்கியிருந்தான். ஏற்ற வேளை வந்தது, தேவனை அவன் உயர்த்தி கொண்டே இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குதா? நீங்கள் கர்த்தரை உயர்த்ததை நீங்கள் தவறிடாதீங்க. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எந்த சூழ்நிலை கர்த்தரை தேடுறதை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஒரு சில சர்க்கிள்கள் வரலாம், ஒரு சில கசப்புகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தோல்விகள் வரலாம், ஆவிக்குரிய தோல்விகளே வரலாம். ஆனால் தேவனை தேடுவதை மாத்திரம் நிறுத்திவிடக்கூடாது. தேவனை நெருங்குவதை மாத்திரம் நிறுத்திவிடக்கூடாது. நம்ம இன்னும் கிட்டி சேரணும். ஆண்டவர் ஒரு கட்டத்தில் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தி விடுவார். அது அவருடைய செயல், அது அவருடைய அன்பு, அது அவருடைய உயர்ந்த திட்டம். யாருமே அறியாத சொல்ல டக்குன்னு நம்ம தூக்கி நிறுத்திடுவார். நீங்கள் தேவனை தேடுவதில் மாத்திரம் தொய்வு காண்பிக்க கூடாது. யோசேப்பு தேவனை தேடிக்கொண்டே இருந்தார், தேவனோடு இருந்தார். ஏற்ற வேளை கர்த்தர் யோசேப்பை தூக்கி உயர்த்தி விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வு வேணுமா? 1 பேதுரு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது சொல்லப்படுது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். அவனுடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கென்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிற ஏற்ற கால உயர்வை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கீங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் ஆகாருக்கு ஆலோசனை சொல்கிறார், நீ போய் உன் நாச்சியாரின் கையின் கீழ் அடங்கியிரு. அடங்கியிருக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அப்படியே ஆகார் கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்ததியாக ஆகாரின் சந்ததி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உடன்படிக்கைக்கு உட்படாத ஒரு சந்ததி, ஒரு வேலைக்காரியினுடைய சந்ததியே ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படினால உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை உயர்த்துவோம், நாம் அவருடைய கரத்தில் அடங்கியிருப்போம். நிச்சயமாக ஏற்ற கால உயர்வை நாம் அனுபவிப்போம். கடைசியாக ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதை நீ தழுவிக்கொண்டால் அது உன்னை மேன்மைப்படுத்தும் என்று வாசகம். ஞானத்தை குறித்து, ஞானத்தை நாம் தழுவிக்கொண்டால் ஞானம் நம்மை மேன்மைப்படுத்தும். ஞானம் எது? ஞானமாகிய இயேசு. இயேசுவை நீங்கள் தழுவி கொண்டீங்கன்னா, இயேசுடைய பாதத்தை தழுவுனீங்கன்னா இயேசு உங்களை மேன்மைப்படுத்துவார். எது ஞானம்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுக்கு பயப்படும் பயத்திலே ஞானம் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும் போது ஞானம் உங்களுடைய வாழ்க்கையிலே உதயமாகும், ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். எது தேவனுக்கு பயப்படுகிற பயம்? சங்கீதங்கள் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ?
நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா உங்கள் சொந்த வழியை விட்டுட்டு தேவனுடைய வழிக்கு வரணும். வந்தீங்கன்னா தான் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்த ஆட்கள் அப்படின்னு தெரியும். கர்த்தருக்கு பயப்படாமல் நீங்கள் நான் சொந்த வழி நடப்பேன் அப்படின்னா அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படாதவங்களுக்கு ஞானம் ஆரம்பமாகாது. ஞானம் ஆரம்பமாக நீங்கள் ஞானத்தை நேசிக்க முடியாது. ஞானத்தை நீங்கள் நேசிக்கலன்னா நீங்கள் மேன்மை அடைய முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை. காரணம் என்ன? ஞானம் கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், அந்த சம்பளத்தை ஞானமாக நம்ம செலவு செய்கிறோமா? அது செலவு செய்யத்தக்கதான ஞானத்தை வேணும். முதல் ஞானம் என்ன தெரியுமா? சம்பளத்துக்கு முதல் செலவு தசமபாகம். அந்த தசமபாகத்தை நீங்கள் ஞானமாக கொடுத்து, தியாகமாக கொடுத்து, உண்மையாக கொடுத்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாத மனுஷன் அதுக்குடைய முடிவை நீங்கள் தான் அதை ஃபில்அப் பண்ணிக்கணும். நிச்சயமாக நீங்கள் போகிற சபைக்கு எந்த சபையின் போதகர்கிட்ட நீங்கள் திருவிருந்து வாங்குறீங்களோ அந்த சபையினுடைய போதகர் கையில் உங்களுடைய முழு தசமபாகத்தை நீங்கள் உண்மையாக கொடுக்கணும். நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. உங்கள் காணிக்கைகளால், தசமபாகத்தினால, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினாலே நீங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் கர்த்தராலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வசனப்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சத்துருக்குடைய பின்தொடர்ந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, இந்த 10வது மாதத்துக்குள்ளே எங்களை பத்திரமாய் கொண்டு வந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருள போகிறீங்க. இந்த 10வது மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க போகிறீங்க. இந்த 10வது மாதத்தில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய போகிறீங்க. இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி, மாப்பு செய்கிற தொட்டி எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இவர்கள் போகையில் வருகையில் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. நன்மை கிருபை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பின்தொடரட்டும். வழிநடத்தி ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வீண் வம்புகளுக்கு, வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்து கொடுங்க. ஆசீர்வதித்துள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.